சூரி, நேத்து தான் என் பொண்ணு படிப்பை முடிச்சிட்டு பெங்களூர்ல இருந்து வந்தா. உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கலான்னு கூட்டிட்டு வந்தா. வர சொல்லுங்க மூர்த்தின. அம்மா பிரியா. அண்ணா நீ டானுங்கிறத மறந்துடாத, உட்காரு. இது சூரி, ராகவா, அது பால்ராஜுமா. வணக்கம். எதுவும் மனசுல வச்சுக்காதே சூரி. உன்னை பத்தி என் பொண்ணுகிட்ட எதுவும் சொல்லல. மூர்த்தின, உங்க பொண்ண ஆமா, இப்பதான் வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. என்னடா? இப்ப புரியாது, அப்புறம் புரியும். ஓஹோ, உங்க பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு? கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சு முடிச்சிருக்கா சூரி. அதுக்கு ஏத்த மாதிரி வேலை தேடிக்கிட்டு இருக்கா. உங்க பொண்ணு நம்ம கிட்டே வேலைக்கு சேர்ந்துட சொல்லுங்க. உங்ககிட்ட எல்லாம் வேலை செய்ய முடியாது. ஏம்மா? இவங்க ரொம்ப மோசமானவங்க டாடி. ஹலோ, என்ன மோசமானவங்களா? அண்ணன் பர்மிஷன் இல்லாம உங்களுக்கு எங்கேயாவது வேலை கிடைச்சிருமா? என்னண்ணே? திட்டு 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 திட்டு. ராகவா, நீ போய் சூரிய திட்ட சொல்றியா? ஏன் இப்படி பேசுற? அப்போ இந்த பெருசுங்க எதையுமே புரிஞ்சிக்க மாட்டேங்குதுங்களே. நீ இங்க தான் வேலை செய்யணும். என்ன செய்யறது? எவ்வளவு கன்ஸ் வாங்குனாங்க, எவ்வளவு பாம்ஸ் வாங்குனாங்க, எத்தனை பேர் கைய வெட்டினாங்க, எத்தனை பேர் கால வெட்டினாங்க, இதுதானே கணக்கு பார்க்கணும். இதெல்லாம் கம்ப்யூட்டர்ல ஏத்துனா ரொம்ப அசிங்கமா. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு கீழே என்னால வேலை செய்ய முடியாது. செய்ய முடியாதுன்னா செய்ய முடியாது. அண்டர்ஸ்டாண்ட்? பிரியா, பிரியா, ஏன் பேசிட்டு இருக்கும்போதே பாதியில வந்துட்ட? என்னால இங்க வேலை செய்ய முடியாது. செய்யணும். இன்னைக்கு நாம நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் அவரு. அதுக்காக நான் இங்க வேலை செய்யணுமா? செஞ்சாகணும். இந்த மாதிரி ரவுடிங்க கிட்ட என்னால வேலை பார்க்க முடியாது. என்ன வாய் ஓவரா? மூர்த்தின, விருப்பம் இல்லாதவங்களை கட்டாயப்படுத்த கூடாது. உங்க பொண்ணு பேர் என்ன? பிரியா. பிரியா, நீ கிளம்பு. நீங்க என் கூட வாங்க, சொல்றேன். சாரி சூரி, என் பொண்ணு ஏதோ தெரியாம பேசிட்டா. அதான் எனக்கும் பிடிச்சிருக்கு. உங்க பொண்ணோட ஜாபை பத்தி கவலைப்படாதீங்க. சிட்டி பேங்க் மேனேஜரை போய் பார்க்க சொல்லுங்க, வேலை கிடைச்சிடும். இந்த வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணது நான் தான், அவளுக்கு தெரியக்கூடாது. சரி. சூரி, என் பொண்ணு பிரியாவை உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கான்னு கேள்வி வேற கேக்குறீங்க. அந்த சிரிப்புலயே தெரியல பிடிச்சிருக்குன்னு. அண்ணன் இது வரைக்கும் யாரையும் ஆசைப்பட்டதில்ல. உங்க பொண்ணை விரும்புறாரு, நீங்க தான் எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும். அத நீ எனக்கு சொல்லணுமா? இன்னையில இருந்து எனக்கு அந்த வேலை தான். சூரிக்கு என் பொண்ணை பிடிச்சிருக்கிறது அவ செஞ்ச அதிர்ஷ்டம். அப்புறம் ஆமா, உங்களுக்கு ஒரு பொண்ணு தானே இல்ல இன்னொரு பொண்ணு இருக்கா? ஏன், நான் கூட ஃப்ரீயா தான் இருக்கேன். உனக்காவது பொண்ணு இருக்கா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. உனக்கு எப்பவுமே ஆகாது. அண்ணா ஜூஸ். அண்ணா, அந்த விஷயத்தை பத்தி ஏதாவது யோசிச்சிங்களா? எந்த விஷயத்தடா? அதானே அந்த பொண்ணை பத்தி. எந்த பொண்ணை பத்தி கேக்குற? என்னண்ணா ஹாஸ்பிட்டலில் பார்த்தி அதுக்கப்புறம் நம்ம அண்ணா இப்போதான் பேசிட்டு இருக்கோம். அந்த பொண்ணே நேரில் வரானே. தலைவிதி. ஹலோ, என்ன ரொம்ப டென்ஷனா இருக்க? வேற என்ன பண்ண சொல்ற பால்ராஜ்? இவளுக்கு வேலை வாங்கி கொடுத்ததே சூரி. இவ என்னமோ தான் திறமையில கிடைச்சதா பில்டப் பண்ணிட்டு குதிக்கிறா. என்ன நடக்க போகுதோ? டேய் ராகவா. டேயா? ஆமாடா டுபுக்கு. டுபுக்கா? ஆமாடா குய்யா. குய்யாவா? ஏய் ஏய் ராகவா, அண்ணா திட்டலானா அதுக்குன்னு இவ்வளோ கேவலமாவா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா. சரி திட்டிக்க. இது என்ன தெரியுமா? அப்பாயின்மெண்ட் லெட்டர். உங்க அண்ணன் கிட்ட வேலை செய்யாம போனா எனக்கு ஜாபே கிடைக்காதுன்னு ரொம்ப பில்டப் பண்ண. என் டேலண்ட் கேள்விப்பட்டு வேலை எனக்கு தானா தேடி வந்துச்சு. அதான் என்னோட பவர். இப்ப என்ன சொல்ற ஜுஜுபி? ஹலோ ஜுஜுபி, என்னவோ இந்த அம்மாவோட திறமையை பார்த்து வேலை தேடி வந்துதான். எங்க அண்ணன் மட்டும் ஃபோன் பண்ணல. உன் டேலண்ட்டுக்கு தான் உனக்கு வேலை கிடைக்கும். டேய் நீ என்னடா ஏதோ உங்க அண்ணன் தான் எனக்கு வேலை வாங்கி கொடுத்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ற. உங்க அண்ணன் வேற நடுவுல உட்காந்துக்கிட்டு ராகவா ராகவா. உடனே நீ ஓகே அண்ணா, சரிங்க அண்ணா. ஏன்டா இப்படி வெட்டி பந்தா பண்றீங்க? மிஸ்டர் சூரி, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். பட்டா பாய். அண்ணே, நீ எதிர்பார்த்த எல்லா மேட்டரும் அந்த பொண்ணுகிட்ட இருக்குண்ணே.
கூப்பிடுறேன் இப்பவே ஐ லவ் யூ சொல்லிடுறியா? ஏய் பயமா இருக்குடா. அண்ணா நீங்க டான்னா 10 பேரை லைன்ல நிக்க வச்சு டிபிக்கி டிபிக்கின்னு சுட்டவரு. கன்னு விஷயத்துல டான் தான்டா, ஆனா பொண்ணு விஷயத்துல கொஞ்சம் பயமா இருக்குடா. அண்ணா பணம் போச்சுன்னா எப்போ வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம், ஆனால் வயசு போயிடுச்சுன்னா திரும்ப வராதுண்ணா. இல்லைண்ணா நீங்கள் எப்போ ஐ லவ் யூ சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் ரூட் எப்போ கிளியர் ஆகுறது? எனக்காக கொஞ்சம் கருணை காட்டுண்ணா. இப்படி தனியாக நீச்சல் அடித்தா நல்லா இல்லை, அந்த பொண்ணோட நீச்சல் அடித்தா எவ்வளோ நல்லா இருக்கும். கொஞ்சம் யோசிண்ணா, வரேன். தம்பி சொன்ன மேட்டர் கூட கரெக்டா இருக்க மாதிரி இருக்கே. என்ன வாங்க. அம்மா சின்ன வயசுலேருந்து நான் உங்ககிட்ட ஒன்றுமே கேட்கல, ஒன்று தான் கேட்குறேன், போய் சொல்லிடுண்ணா. துப்பாக்கி பழசுடா. ஆனால் தோட்டா புதுசுன்னு அமுக்குனா உள்ளே போயிடும், போய் சொல்லுண்ணே. ஏய் நீ என்னமோ கன்னை வச்சுக்கிட்டு பெரிய பில்டப் எல்லாம் விட்டுட்டு இருக்க, இவர் என்னமோ ஆஹான்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னதான் நடக்குதுங்க? அசிங்கமா இருக்குண்ணே, போ. ஆமா அவன் என்னமோ செய்ன்னு சொல்லிட்டு இருக்கான், என்ன செய்ய போற சொல்லு மாப்ள. என்ன சீக்ரெட்? ஹேய் என்ன பார்த்து பயப்படுறியா? பயப்படக்கூடாது. ஐயோ ரொம்ப படுத்தாதன கொடுண்ணே. டாடி என்னம்மா யாராவது வந்தாங்களா? நீதான் வந்திருக்க. கனவு போல இருக்கு, பயந்து போயிட்டேன். சேம் Dress கனவுல வந்தது நிஜமாவே நடக்குது. ஏய் இது பாரு, நீ எனக்கு முத்தம் கொடுக்க தான் வந்திருக்க. வேணா வேணா வேணா. டாடி 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 டாடி. என்னம்மா டாடி எனக்கு என்னம்மா முத்தம் அது? கொடுக்க வந்திருக்கான். யாரும்மா? வேணான்னு சொல்லுங்க டாடி. ஐயோ வேணான்னு சொல்லுங்க டாடி. டாடி வணக்கம். வேணான்னு சொல்லுங்க டாடி. ஏய் போய்டு, நீ எனக்கு முத்தம் கொடுக்க வந்திருக்கியா? போடா. யோ பெருசு நீ வேலைக்கு வா. ஆ, டாடி ஐயோ டாடி, நீல ஒரு அப்பாவா? ஏய் நீ சிக்னல் கொடுக்கிறது முத்தம் கொடுக்கிறதுக்கு தானே? சூரி நீ வேணா ஊர்ல பெரிய டானா இருக்கலாம், ஆனா இங்க இங்க நான் தான் பெரிய டான். அண்ணே அந்த பொண்ணு முத்தம் கொடுக்காதன்னு சொல்லுதே, எனக்கு தெரியாம எப்ப நான் வந்து முத்தம் கொடுத்தனே? இல்ல அந்த பொண்ணு கேக்குதேன்னு. சரி சரி போ, மேட்டர் முடியும். சூரி கிட்ட வராத, கிட்ட வராத, முத்தம் கொடுக்க கூடாது. நோ ப்ளீஸ், கிட்ட வராத. நோ நோ முத்தம் கொடுத்துறாத. நோ நோ. ஹாப்பி பர்த்டே. எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? உன் டேடி சொன்னாரு. ராகவா, பர்த்டே கிஃப்ட். பாய். முத்தழகே, எங்க அண்ணன் இது வரைக்கும் யாருக்கும் சாரி வாங்கி கொடுத்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. இப்போது அவர் மனசுல இருக்கிறத புரிஞ்சுக்க. ஆமா நான் தெரியாம தான் கேட்குறேன், முத்தம்னு சொன்னியே, எங்க அண்ணன் கனவுல வந்து உனக்கு முத்தம் கொடுத்தாரா? உனக்கு எப்படி தெரியும்? மன்மதனாச்சே கொடுத்துருப்பாரு. என்ன ஆச்சரியமா இருக்கு, உன் பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் saree கட்டிட்டு வரா? சாரி கட்டிட்டு வராங்களா?
சூரிய திட்டுச்சுல அதான் சாரி சொல்லலான்னு சாரி கட்டிட்டு வரேன். சாரி கேட்கறதுக்கு சாரி கட்டிட்டு வராங்களா? வயசான உங்களுக்கு என்ன தெரிய போகுது? இது மேட்டரே வேற. கிட்ட வாங்க. ராகவா, என்ன உங்க பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு மரியாதையா கூப்பிடுறாங்க? மாற்றம் இருக்கும் இருக்கும். என்ன ஆச்சரியமா இருக்கு, திடீர்னு ராகவான்னு மரியாதைலாம் கொடுக்குறீங்க? இப்ப இருந்து நான் உன்னை பேரு சொல்லி கூப்பிட மாட்டேன். பேரு சொல்லி கூப்பிடலன்னா குய்யா முய்யான்னு கூப்பிட போறீங்களா? இல்ல, ஆ. மச்சினரேன்னு செல்லமா கூப்பிட போறேன். மச்சினரேவா? அப்படின்னா நான் உங்களை எப்படி கூப்பிடணும்? அண்ணின்னா? ஆமா. அண்ணி சேலை கிழிஞ்சிட போகுது. ஆக்சுவலா நான் எதுக்கு வந்தேன்னா, நீங்க எதுக்கு வந்தீங்க, என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு எல்லாம் தெரியும். ஃபாலோ மீ. அண்ணா அண்ணா அண்ணா. என்னடா? ஓகே, எல்லாம் ஓகே ஆயிடுச்சுனா? என்னடா okay? அண்ணி 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 ஓகே ஆயிடுச்சுனா? அண்ணா என்னடா? பொண்ணு ஓகே ஆயிடுச்சுனா? அஜய், சொல்லு. இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ல பார்க்க நீ புது மாப்பிள்ள மாதிரியே இருக்கனா? ஓகே, ஓ லைன் கிளியர் ஆயிடுச்சு. நான் ஏன் லைனை பாத்துக்கறேன். ஓகே, பை, ஹாப்பி, என்ஜாய். இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சொல்லிடுறேன். உங்களை பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியல. பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா உங்ககிட்ட பேசாம என்னால இருக்க முடியல. உங்களை லவ்வே பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா லவ் பண்ணிட்டேன். என்ன நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? நானும் முத்தம் கொடுக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா முத்தம் கொடுக்காம இருக்க முடியல.